பர்சனல் ஃபினான்ஸை வந்து எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு, செலவு பண்ணுறாரு, மிச்சம் பண்ணுறாரு, கொஞ்சம் கடன் வாங்குறாரு, 2-3 இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு, ஃபியூச்சருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாரு. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். இதை வந்து அவரோட பிஹேவியர்ஸ்க்கு தகுந்தது மாதிரி மாறுபடும். சம்பாரிச்சா நான் டேரெக்டாக அப்பாட்ட கொடுத்துருவேன்ற ஒரு கல்ச்சர் இருக்கும். சம்பாரிச்சா நான் அப்பாட்ட தரவே மாட்டேன், எங்கள் அப்பா வந்து ஃப்ரீடமாக கொடுத்துட்டாரு, என்னை செலவு பண்ண சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு கல்ச்சர் இருக்கும். இதை பேஸ் பண்ணி அவரோட பிஹேவியர் பில்ட் ஆகும். ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கே ஒரு 30 லட்ச ரூபா செலவு அந்த பேரண்ட்ஸ்க்கே இருக்குது. இது போக அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு தனித்தனி செலவு இருக்கும். சரி, இந்த செலவில் எப்படி என்ட்ரு ஆவாங்கன்னா, சேர்த்து வச்சு என்ட்ரு ஆக மாட்டாங்க, ஒரு பர்சனல் லோனோட என்ட்ரு ஆவாங்க. சரி, இப்போ ஒருத்தர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, ஃபினான்ஷியல் பிஹேவியரை மாற்றணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. பட் இவ்வளோ நாளாக பழகியாச்சு. சரி, இப்போ திடீர்னு இதை வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சா மாற்ற முடியுமா? அனாவசிய செலவு, தேவையான செலவு, இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா. அனாவசிய செலவை அவாய்டில் குறைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிள்ளைங்களும் புரிஞ்சுட்டாங்கன்னா, ஓகே நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, இந்த குடும்ப சூழ்நிலை நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படும். உங்களோட பிஹேவியரை கண்டுபிடிச்சிடலாம். இன்கம் என்ன பிஹேவியர் இருக்குது, என்ன ஸ்பெண்டிங் பிஹேவியர் இருக்குது, என்ன லோன் பிஹேவியர் இருக்கு, என்ன டாக்ஸேஷன் பிஹேவியர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு உங்க பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி உங்க ஃபினான்ஸை நீங்களே டிசைன் பண்ணலாம். வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமான நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்மளோட பிஹேவியர் நம்மளோட ஃபினான்ஷியல் ப்ராக்டிசஸை எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி விளக்கமாக கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்மளோட கெஸ்ட் பர்சனல் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் திரு அஜ்மல் அவரை இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமான நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் ஒருத்தவங்களோட பிஹேவியர் வந்து ஃபினான்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, பிஹேவியரல் ஃபினான்ஸ் அப்படின்னு என்ன சார்? இப்போ நார்மலாக நம்ம பர்சனல் ஃபினான்ஸை வந்து எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு, செலவு பண்ணுறாரு, மிச்சம் பண்ணுறாரு, கொஞ்சம் கடன் வாங்குறாரு, 2-3 இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு, ஃபியூச்சருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாரு. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். இதை வந்து ஒருத்தரோட அவரோட பிஹேவியர்ஸ்க்கு தகுந்தது மாதிரி மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, பின்னு ஒரு பர்சன் இருக்காருன்னு வைங்களேன். இப்போ ஏ பர்சன்றவர் வந்து ஒரு சேலரிடு, ஒரு 30 வயசில் இருக்கார். இதே இது வந்து ஒரு பி பர்சன், அவரோட பிரதர்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு பி பர்சன்றவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு 35 வயசு இருக்குதுன்னு வைங்க. இப்போது ஏ வந்து அவரோட இன்கம்ன்றது வந்து உதாரணத்துக்கு ஒரு ஐடியில் இருக்காருன்னா ஒரு 30,000 ரூபா வாங்குறாரு. இன்கம்ன்றது வருஷத்துக்கு ஒரு 10% இன்க்ரிமெண்ட் இருக்குது. அவரோட லைஃப் எப்படி ட்ராவல் ஆகும்னா, அந்த இன்கம்குள்ளே அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் வச்சுருப்பார், அவரோட லோன்ஸ் இஎம்ஐஸ் என்ன பே பண்ணுறாருன்னு வச்சுருப்பார். என்ன மிஞ்சுதோ அதை வந்து ஒரு சேவிங்ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அந்த மாதிரி அவரோட லைஃப் ட்ராவல் ஆகும். அப்போ இங்கே எப்படி வருது அப்படின்னா, அவரோட இன்கமுக்கு தகுந்தது மாதிரி அவர் கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணிக்கிறார். இதே இது ஒரு 35 இருக்காருன்னு வைங்களா, அவர் பிரதர் இருக்கார்ல பி, மிஸ்டர் பி, அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் மாதிரி எடுக்கல. அவர் பிஸ்னஸ் பண்ணும்போது அப்பப்போ என்ன தேவையோ அப்போ எடுத்துக்கிறாரு. இப்போ அவர் லைஃப் எப்படி ட்ராவல் ஆகும்னா, ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபா பிஸ்னஸ்லேருந்து எடுத்திருப்பார். ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபா எடுத்திருப்பார். ஒரு மாதத்தில் எடுக்காமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி வந்து பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து திருப்பி பிஸ்னஸ்லேயே போட்டுகிட்டே இருப்பார், தவிர திருப்பி தனியாக எடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ண மாட்டார். அவர் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவார், என் தொழிலே நல்லா தானே வருமானம் கொடுக்குது, அப்போ எதுக்கு நான் புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவார். அப்போ இங்கே 2 எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு சேலரிடு அவரோட ஏஜ், தென் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் அவரோட ஏஜ், அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்குல்ல, முடிவுகள்னால் இன்கமாக இருக்கலாம், செலவாக இருக்கலாம், வாங்குகிற கடனாக இருக்கலாம். இப்போ ஏ வந்து பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய கடன்கள் வந்து பர்சனலாக சார்ந்த கடன்கள் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஹோம் லோன் போவார், ஒரு 2 வீலர் லோன் போவார், ஒரு கார் லோன் போவார். இதே ஒரு பிஸ்னஸ் ஓனர் எடுக்கிற முடிவில் எப்படி இருக்குன்னா, ஒரு ஓடியா போவார், ஒரு சிசியா போவார், ஒரு டேர்ம் லோன் போவார், இல்லாட்டி ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் போவார். அவர் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் லோன் போகாமல் பிஸ்னஸ் சார்ந்த லோன்களாக போவார். அப்போது ஒருத்தரோட ப்ரொஃபைலை வச்சுமே ஒரு பிஹேவியர் மாறும், அவரோட இன்கம் வச்சு பிஹேவியர் மாறும். அதே மாதிரி அவர் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து, அவர் லோன் வாங்குகிற இஎம்ஐலேருந்து, செகண்டு சேவிங்ஸ் பண்ணக்கூடிய முறை எல்லாமே மாறும். அப்போது 2 பேர் ஒரே ஃபேமிலியில் இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக மாறும். இது ஒன்று மட்டும் இல்லாமல் இவங்களோட பசங்க வராங்கன்னு வைங்களேன். இப்போ மிஸ்டர் ஏ அவரோட வளர்ந்த விதமும் மிஸ்டர் பி வளர்ந்த விதமும் 2 பேருமே ஒரே ஃபேமிலியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபினான்ஸை ஓரளவு கோரிலேட்டடாக போகும். பட் இவங்களோட பசங்க எப்படி வளர்கிறாங்களோ அவங்க எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்பாங்கள்ல. இப்போ தான் சமுதாயத்தில் வந்து பசங்க என்ன கேட்டாலும் என் பையன் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது, இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு ஏன்னா மிஸ்லாம் பசங்களுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போது அதை கற்றுக்கிட்டு வர பையன் நாளைக்கு அவன் அடல்ட்டாக ஆகும்போது
கம்ப்ளீட்டாக அவனோட ஃபினான்ஸ் மாறும். அப்போ அப்பாவுக்குமே பையனுக்குமே மாறும். ஸோ ஒவ்வொருத்தரோட பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபினான்ஸை மானிட்டர் பண்ணுறது தான் பிஹேவியர் ஃபினான்ஸ் என்று சொல்கிறோம். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தீங்க, ஏங்கிற பர்சனுக்கும் பிங்கிற பர்சனுக்கும் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இங்கே வர கொஸ்டின் என்னன்னா, இந்த பிஹேவியர் எங்கேருந்து வருது? சரி, இப்போ ஏக்குண்டான ஒரு பிஹேவியர் வேறு மாதிரி இருக்குது, பிக்கு உண்டான பிஹேவியர் வேறு மாதிரி இருக்குது. இது எங்கேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க? இப்போ இதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். மிஸ்டர் ஏ அண்ட் பி அண்ணன் தம்பிங்க ஒரே ஃபேமிலியில் வளர்ந்தாங்க. இப்போ இவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ 35 வயசு சொன்னோமா, அப்போது என்னென்னா அவங்க ஒரு 90s பிறந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் வந்து லேட் 90s, ஒருத்தர் வந்து ஏர்லியர் 90s பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லேருந்து ஐடி ரெவல்யூஷன். அப்போ இருந்த வேலை வாய்ப்புகள் வேறு, அப்போ இருந்தக்கூடிய இன்ஃப்ளேஷன் வேறு, அப்போ இருந்தக்கூடிய ஃபினான்ஸோட மூவ்மெண்ட்டே கம்ப்ளீட்டாக வேறு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி குளோபலைசேஷன் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசி அளவுக்கு அன்றைக்கி விலைவாசி கிடையாது. அப்போ அவங்க கிட்ஸாக இருந்திருப்பாங்க. அப்போது அவங்களோட அப்பா அம்மாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்களோட பேரண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான பேரண்டிங் தான் இருந்திருக்கும். கன்சர்வேட்டிவ்னா தம்பி அவங்க பேரண்ட்ஸ் எப்படின்னா அவங்க அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனில் இருந்திருப்பாங்க. அப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருப்பாங்க. இவங்க இளமையாக இருக்கும்போது எப்படி இருக்கும்னா இவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ அந்த பேரண்டிங்கில் வளரும்போது அவங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்துருப்பாங்கன்னா தேவையில்லாத செலவுகள் பண்ணக்கூடாது, லைஃப்பை வந்து கொஞ்சம் ரொம்ப மினிமலிஸ்ட்டாக வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூங்கும்போது ஒரு செப்பல் போடுறோம், வாக்கிங்க்கு ஒரு ஷூ போடுறோம், இல்லை ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு ஷூ போடுறோம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் அங்கே இருக்காது. அப்போ ஒரே செப்பல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்து வந்திருப்பாங்க. அவங்களோட பிஹேவியர்ஸ் கம்ப்ளீட்டாக மாறுது. இப்போ இவங்களோட பசங்களை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, இந்த பிஹேவியர்ஸ் வந்து இப்போ இவங்க பசங்க அவங்க இந்த பசங்க இருந்த வயசில் இருந்தபோது இருந்த லைஃப் ஸ்டைலில் இருந்திருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படியே உல்டாவாகி பசங்க சொல்கிறத அப்பா அம்மா ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ என்ன ரெவல்யூஷனில் இருக்கும்னா சோஷியல் ரெவல்யூஷனில் இருக்கும். அப்போது பேரண்டிங் வந்து இங்கே மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சமுதாயத்தில் இருக்கோம், சொசைட்டியில் இருக்கோம். இப்போ வந்து ஒரு பையன் வேலைக்கு போகிறாருன்னு வைங்களேன், அந்த பையன் வந்து வேலைக்கு போகிற என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, அவங்களோட ரிலேட்டிவ்ஸோட பழக்க வழக்கம் எப்படி இருக்குது, தென் வந்து சேரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஏரியா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட ஆஃபீஸ் கலீக்ஸாக இருக்கலாம். இப்போ பசங்களே உதாரணம் எடுத்துட்டோம்னா சின்ன பசங்களை ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க என்னென்ன கண்ணில் பார்க்குறாங்களோ இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிஹேவியர்ஸ் அங்கே ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஸோ பேரண்டிங்கில் ஒரு சேஞ்சஸ் சொல்லிட்டேன், வளரும்போது ஒரு சேஞ்சஸ் சொல்லிட்டேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே ஒரு கல்ச்சர்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து சில ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வெள்ளனை எந்திரிக்கணுன்றது ஒரு கல்ச்சர் இருக்கும், சில ஃபேமிலியில் வேகமாக தூங்கணுன்ற ஒரு கல்ச்சர் இருக்கும். இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். சம்பாரிச்சா நான் டேரெக்டாக அப்பாட்ட கொடுத்துருவேன்ற ஒரு கல்ச்சர் இருக்கும். சம்பாரிச்சா நான் அப்பாட்ட தரவே மாட்டேன், எங்கள் அப்பா வந்து ஃப்ரீடமாக கொடுத்துட்டாரு, என்னை செலவு பண்ண சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு கல்ச்சர் இருக்கும். இதை பேஸ் பண்ணி அவரோட பிஹேவியர் பில்ட் ஆகும். இந்த பிஹேவியருக்கு தகுந்தது மாதிரி நாளைக்கு அவர் ஒரு ஃபேமிலியில் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வராரு அப்படின்னா இது அங்கே கம்ப்ளீட்டாக வந்து அது இம்பேக்ட் ஆகும். அது ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே கம்ப்ளீட்டாக மாறும். இதுதான் பிஹேவியர் ஃபினான்ஸ்னு சொல்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன ஆகும்னா அவர் கிட்டாக இருக்கும்போது நாளைக்கு கல்யாணம் ஆகி அவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு போகும்போது ஃபேமிலி மேனாக மாறுறாரு பார்த்தீங்களா, அந்த டயத்தில் இந்த பேரண்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், இவங்க ஃபேமிலி கல்ச்சரில் எப்படி இவருக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க, இதை பொறுத்து அவரோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ப்ளீட்டாக மாறும். அதுலேருந்து பிஹேவியர் ஃபினான்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த பிஹேவியர் வந்து எங்கேருந்தெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நபர் வந்து எந்த இடத்துல என்னோட பிஹேவியர் வந்து நான் ஃபினான்ஸ் ஓரியன்டான பிஹேவியரை மாற்றணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டத்தில் ஒரு டிசைட் பண்ணணும்? இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து என்னென்னா அவரே அந்த ஃபினான்ஸ் புஷ் பண்ணும் ஒரு ஸ்டேஜில். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 25 வயசில் ஒருத்தர் வந்து வேலைக்கு போகிறார், அவரோட பிஜி டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாரு. அந்த டயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு செல்ஃபாக வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வளருது. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா யாரையும் டிபெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, அப்பா அம்மாவை இல்லாட்டி வீட்டில் யாராவது சித்தப்பா பெரியப்பா, அந்த மாதிரி வந்து யார்ட்டையாவது காசை வாங்கி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ட்டை பாரோ பண்ணி கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த 25 வயசு வந்தோடனே ஓன் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டின்றது வர ஆரம்பிக்கும். இப்போ இங்கே வந்து எதெல்லாம் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியலையோ அந்த ஸ்பெண்டிங் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபினான்ஸ்லாம் யோசிக்க மாட்டாங்க. இப்போது இவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த கல்யாணம் ஆகும்போது இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, சோஷியல் ரெவல்யூஷனில் இருக்கும். டெஃபினெட்லி ஃபோட்டோகிராஃபிக்கே ஒரு 5 லட்ச ரூபா செலவாகுது. கல்யாண மண்டபமே ஒரு 10-12 லட்ச ரூபா வரைக்குமே மண்டப காஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கே ஒரு 30 லட்ச ரூபா செலவு அந்த பேரண்ட்ஸ்க்கே இருக்குது. இது போக அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு தனித்தனி செலவு இருக்கும். சரி, இந்த செலவில் எப்படி என்ட்ரு ஆவாங்கன்னா சேர்த்து வச்சு என்ட்ரு ஆக மாட்டாங்க, ஒரு பர்சனல் லோனோட என்ட்ரு ஆவாங்க. இப்போது இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறாங்க, 2வது குழந்தை பிறக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவங்களே வந்து கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ குழந்தை பிறந்தோடனே
பெற்றவங்க பார்த்துக்குவாங்க இல்லையா, குழந்தை ஒரு 6 மாதம் வர வரைக்கும் பார்த்துக்குவாங்க, 2வது குழந்தையும் 6 மாதம் வர வரைக்கும் பார்த்துக்குவாங்க. எப்போ இந்த பசங்க வந்து ஒரு 3 இயர்ஸில் வந்து போய் ஒரு ப்ரீகேஜி போகிறாங்க, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க, அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு ஃபினான்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணும். எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுன்னா, இந்த சுச்சுவேஷனுக்கு முன்னாடி வாங்கின கடனோட இஎம்ஐஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த பசங்களோட செலவு, ஸ்கூல் ஃபீஸாக இருக்கலாம், இவங்களை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், வீட்டுகளோட செலவு, இந்த செலவு, அதுக்கப்புறம் வந்து வீட்டு வாடகை சொல்லிட்டேன் நான். தென் வந்து ஃப்யூச்சரில் இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, வர சம்பளம் என்னோட செலவுக்கே சரியாக போயிடுது, நான் ஃப்யூச்சர் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலன்ற ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வருது பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் வந்து உங்கள் ஃபினான்ஸை பற்றிய திங்க் பண்ண சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும். சரி, இப்போ ஒருத்தர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, ஃபினான்ஷியல் பிஹேவியரை மாற்றணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. பட் இவ்வளோ நாளாக பழகியாச்சு சார், இப்போ திடீர்னு இதை வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சா மாற்ற முடியுமா? டெஃபினெட்லி இது சாத்தியம் தாங்க. நம்ம மனசில் என்ன இருக்கும்னா, இன்னும் அதிகமாக சம்பாரிச்சா அந்த சுச்சுவேஷனை மாற்றிடலாம் அப்படின்னு நினைப்போம். அதை காட்டிலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து தன்னோட என்ன ஸ்டேஜில் இருக்கமோ அந்த ஸ்டேஜை அக்செப்ட் பண்ணணும். இப்போ என்ன வரவு வருது, என்ன செலவாகுது, என்ன கடன் ஆகுது, மேற்கொண்டு டெஃபிசிட்டில் எவ்வளோ அந்த ஃபேமிலி ரன் ஆகுது, இப்படின்ற கம்ப்ளீட் டேட்டாவை எடுத்துக்கணும். அதை எடுத்ததுக்கப்புறம் என்ன எக்ஸ்பென்சஸில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எசென்சியல் அண்ட் நான் எசென்சியல் சொல்லுவாங்க. அதாவது தேவையற்றதுன்னு சொல்ல மாட்டேன், இது இல்லாட்டினாலும் வாழலாம். கரெக்டாக. இப்போ வாரம் நான் ஹோட்டல் போகலைன்னா வாழலாம் தான், வாரம் நான் வந்து படத்துக்கு போகலைன்னா வாழலாம் தான், நான் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணலைன்னா வாழலாம் தான். கரெக்டாக. இதெல்லாம் வந்து தேவை தான், என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் தேவை தான். பட் இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்க தெரியும். ரெண்டாக பிரித்தோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய 3 விஷயம் என்ன ஒன்றுனா, ஒன்று வந்து சர்வைவல் வரும். சர்வைவல்னால் நம்ம சாப்பிட்றது, பசங்களுக்கு சாப்பாடு போடுறது, இதெல்லாம் வந்து சர்வைவலில் வரும். 2வது வந்து வீடு வாடகை, வீட்டில் நம்ம இன்னும் இருக்கோம், அந்த வீட்டோட வாடகை. 3வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின கடனுக்கு உண்டான இஎம்ஐ. கரெக்டாக. இதை எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மி பண்ண முடியாது. நம்ம சாப்பாடே கம்மியாக சாப்பிட்டாலும் இஎம்ஐ கட்டி தான் ஆகணும், வாடகை கொடுத்து தான் ஆகணும். இது தேர்ட் பார்ட்டி சம்மந்தப்பட்டது. இதில் மேஜர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கூடாது. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க அப்படின்னா, அங்கே வந்து நீங்கள் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணுறேன்னு வைங்களேன், அது வந்து இன்றைக்கி 200 இருக்குன்னா நாளைக்கு அது 300 கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி வேல்யூ ஆடடாக வேறு ஏதாவது புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுட்டை கொண்டு வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு 300 சாப்பிட வேண்டியதை ஒரு 1000 கூட சாப்பிடுவோம். இப்போலாம் பிளேட்டர்ஸ் வருது பார்த்தீங்களா, மட்டன் பிளேட்டர்ஸ் சொல்கிறாங்க, ஃபிஷ் பிளேட்டர்ஸ் சொல்கிறாங்க. ஒரு பிளேட்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2000 வருது. கரெக்டாக. அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன டெம்ட் ஆகி 300 செலவு பண்ண வேண்டிய இடத்துல 2000 செலவு பண்ணுவோம். இந்த செலவு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாடகைலையோ இல்லாட்டி பர்சனலாக நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு அன்றாட சாப்பாடு கொடுக்குறோம் பார்த்திங்களா, அதுவோ நம்ம படிப்போ இல்லாட்டி நம்மளோட வீட்டுக்குண்டான அதர் செலவுகளோ இது கூடாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூடாது, எசென்சியல் கூடாது. அப்போது இங்கே நான் எசென்சியல் என்னென்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக உணர்ந்துட்டு அதை ப்ராப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்த விஷயம் என்னென்னா, என்ன மிஞ்சுதோ அந்த காசில் இஎம்ஐலாம் என்ன மிஞ்சுதோ அந்த காசை வந்து ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கரெக்டான புரிதல் வச்சுட்டு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த சிச்சுவேஷன்ஸை மாற்றக்கூடியது தான். சரி, இப்போ ஒரு நபர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவும் பண்ணிட்டாரு, அதுக்கு அடுத்த கட்டமாக அவர் என்ன பண்ணணும்? இது நான் பாயிண்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, அவரோட டேட்டாவே அவர் கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணணும். இது நாள் வரைக்கும் எவ்வளோ சம்பளம் இருந்தது, வருஷம் எவ்வளோ சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு, இன்றைக்கி கரண்ட்டில் வந்து என்ன சம்பளம் வந்து வாங்கிட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்கணும் ஒரு டேட்டா. 2வது வீட்டோட செலவு, பட்ஜெட் போடணும். வீட்டோட செலவு வந்து ஆக்சுவல்ஸாக என்ன ப்ரொபோஸ்டு, என்ன ஆக்சுவல்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு பட்ஜெட் போடணும். அதே மாதிரி என்னென்ன இஎம்ஐஸ் இருக்குது இதெல்லாம் இது பண்ணணும். டெஃபினெட்லி வாங்குற செலவு கம்ப்ளீட்டாக செலவாயிடுச்சு, இல்லாட்டி அது அதிகமாக நம்ம செலவாயிட்டு இருக்கு இப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் இருப்பாங்க ஒரு சிச்சுவேஷன் ரீச் பண்ணுறவங்க. இது எல்லாத்தையும் டேட்டாவை கலெக்ட் பண்ணி முடிஞ்சா இல்லை டெஃபினெட்லி ஃபேமிலியோட உட்காந்து பேசணும். அவங்க ஸ்பௌஸ், குழந்தைங்கள நம்ம நிறைய நேரங்களில் வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். குழந்தைங்க பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்கள உட்காந்து பேசிட்டு நான் அவங்கள்ட்ட உட்காந்து என்ன பேச சொல்லணும்னா, நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினான்ஸ் பற்றி பேச சொல்லலை. குடும்பத்தோட சூழ்நிலை எப்படி இருக்குது, அப்பா என்ன வருமானம் பண்ணுறேன், அப்பா என்ன செலவு பண்ணுறேன், இந்த இடத்துல கடன் கட்டுறேன், இந்த காசு மிஞ்சுது, ஃப்யூச்சரில் இதெல்லாம் தேவை இருக்குது, இப்படி இருந்ததுன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம அந்த இதை ரீச் பண்ண முடியாமல் கடன்லேயே லைஃப்பை போடக்கூடிய வாழ்க்கையில் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸ்பௌஸ்ட்டையும் குழந்தைங்க அதை அப்சர்வ் பண்ணால் போதும். ஸோ ஸ்பௌஸ்ட்டை பேசும்போது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க இது பண்ணும். இது மூலிமா என்னென்னா ஸ்பௌஸோட சப்போர்ட் ஒன்று கிடைக்கும். அனாவசிய செலவு, தேவையான செலவு, இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா. அனாவசிய செலவை அவாய்டில் குறைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிள்ளைங்களும் புரிஞ்சுட்டாங்கன்னா ஓகே நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, இந்த குடும்ப சூழ்நிலை நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படும். அடுத்து கடன் இருக்கா, கிரெடிட் கார்டு இருக்கா, லோன்ஸ் இருக்கா. டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டும் ஒரு அன்செக்யூர் லோன், அதாவது இந்த மொபைல் ஆப்பில் வாங்குறது, பர்சனல் லோன், இதெல்லாம் அடமானம் இல்லாத கொடுக்குற கடன்லாம் பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் ஜாஸ்தி இருக்கும். அப்படி என்ன டோட்டல் கடன் இருக்குன்றதை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு அதில் எதெல்லாம் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும். இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, கிரெடிட் கார்டும் நீங்கள் வாங்கக்கூடிய அன்செக்யூர் லோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெனர் தான் இருக்கும். அந்த ஷார்ட் டெனர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கடன் அடைக்க திருப்பி கடன் வாங்க, கடன் அடைக்க
கடனை வாங்க. அதிக வட்டி, கம்மியான டூரேஷன். கம்மியான டூரேஷன் நம்மளை டெம்ப் பண்ணும். சரி, ஒரு வருஷத்தில் முடிஞ்சிடும், இதை நம்ம சேஸ் பண்ணிடலாம். ஒரு வருஷம் முடிஞ்சுன்னா அடுத்து நம்ம டாப் அப் பண்ணுவோம். இப்படி பண்ணிகிட்டே இருப்போம். அதை நம்ம கன்சாலிடேட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை க்ளோஸ் பண்ணணும். அடுத்து அந்த லோனுக்குள்ளே என்டர் ஆகக்கூடாது. இப்போ இதே இது ஒரு கார் லோன் இருக்குது, இல்லாட்டி ஒரு ஹோம் லோன் இருக்குன்னா அதோட அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் என்ன இருக்குது, ஒரு வருஷத்துக்கு நம்ம சேர்த்து வைக்கிற தொகையில் ஒரு 10% வந்து டேரெக்டாக பிரின்சிபலில் கட்ட முடியுமா அப்படின்ற ஒரு டேட்டா எடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எசென்சியலை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக அந்த ஃபேமிலிக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ தேவைன்னு பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி படிப்பு, அவங்களோட குடும்ப தேவைக்கு வாடகை, சாப்பாடு எல்லாமே போக இஎம்ஐ எவ்வளோ பே பண்ணுறாரு, இந்த லோன்ஸ், இந்த மூணையுமே சேர்த்து ஒரு மாதத்துக்கு என்ன தொகை வருதோ அந்த தொகையை இன்ட்டு 6 போட்டு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணணும். ஒன்று. தென் வந்து டேக்ஸில் வந்து பணம் நிறையா போதான்னு பார்க்கணும். ஏன்னா டேக்ஸை கட்டிகிட்டே போயிடலாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டு 30% எவ்வளோ ஒரு 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 சேலரி இருந்தாங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் போயிடுச்சுன்னா 30% கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸை எடுத்துரும். அப்போது ஒரு 12 மாதத்தில் 3 மாதத்துக்கு கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதை ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணோம்னா அதையுமே நம்ம கம்மி பண்ணலாம். தென் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்ப்ளஸ் வேல்யூ மிஞ்சும். மிச்ச காசு மிஞ்சும் இல்லை, இஎம்ஐ கட்டாத காசு, கொஞ்சம் எக்ஸ்பென்சஸில் மிச்சம் பண்ண காசு. இந்த பணத்தை 15% ரிட்டர்ன் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், நான் சொல்கிறது வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 15% கொடுக்கணும். நான் போட்டு வச்சுட்டு இப்போ உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா போட்டேன், 5 வருஷமாக அது 15% கொடுக்குறது, அது 15% கிடையாது. வருஷத்துக்கு அது 15% growth ஆகணும். அதில் வந்து டேக்ஸ், அதாவது வரக்கூடிய கேபிட்டல் கெயினுக்கு டேக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். எனி டைம் அதை லிக்விடேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு அசட் கிளாஸை சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த பிஹேவியரை சேர்த்து நம்ம ஃபினான்ஸை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு உண்டான பிஹேவியர் ஃபினான்ஸை கிளியராக கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஓன் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து பாசிபிளான விஷயமா? இப்போ நான் எடுத்து அனலைஸ் பண்ணாலும் நான் இப்போ ஒரு ஃபேமிலி கிட்ட சொன்னேன்னா இம்மீடியட்டாக அவங்க வந்து, இப்போ நானே மைண்ட் மாறுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதை ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபேமிலி கிட்ட சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உடனே நடக்கக்கூடிய விஷயமா? டெஃபினெட்லி நடக்குங்க. ஏன்னா நம்ம எந்த சுச்சுவேஷன் ரீச் பண்ணியிருக்கோம்னா கழுத்தை நெருக்கிற சுச்சுவேஷன் வந்துட்டோம் இல்லையா? வாங்குற சம்பளம் பத்தலை, நிறைய கடன் கட்டுறோம், ஒரு மன அமைதி இல்லாத ஒரு ஃபேமிலியில் இருக்கும். வீட்டுக்காரம்மா ஏதாவது கேட்பாங்க, இல்லாட்டி ஸ்பௌஸ் வீட்டுக்காரமாவோ இல்லை வீட்டுக்காரரோ ஏதோ ஒன்று கேட்குறாரு, நம்ம அதை செய்ய முடியல, குழந்தைங்க ஏதாவது கேட்குறாங்க அதை செய்ய முடியல அப்படின்ற ஒரு ஆதங்கத்திலே லைஃப் வாழ்ந்துகிட்டே இருப்போம் இல்லையா? இதை கொஞ்சம் மாறுதலாக பண்ணி மாதம் இப்போது ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேனே, ஒரு சேலரி எடுக்க எத்தனை மாதம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும்? சேலரி மந்த்லி ஒன்ஸ் தானே கிரெடிட் ஆகும். அப்போது 1ஆம் தேதி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு சேலரி பர்சனுக்கு வந்து மாதத்துக்கு எத்தனை வாட்டி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவார், எத்தனை வாட்டி மளிகை ஜாமான் வாங்குவார்? ஒரு வாட்டி தான் வாங்குவார். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்திலே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன டிரான்சாக்ஷன் ரீச் பண்ண முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக போகுது. இப்போ நான் சேலரி நம்பரை நான் மனசில் வச்சு பேசுகிறேன்னா இது கேஷ் இன்கம்ன்றது எதுவும் கிடையாது. அப்படின்னும் போது ஃபுல்லாக அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும்போது நான் கம்ப்ளீட்டாக அதை பார்த்துக்கலாம். ஈவன் பிஸ்னஸ் நபராக இருந்தாலுமே உங்கள் பிஸ்னஸ்லேருந்து சேலரி எடுங்கன்னு தான் சொல்கிறேன். சேலரி எடுத்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி மெயின்டைன் பண்ணால் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 5 நாள்லேயே ஒரு வாரத்துலேயே உங்கள் ப்ராப்பர் ஃபினான்ஸை மெயின்டைன் பண்ணி உங்களோட பிஹேவியரை கண்டுபிடிச்சிடலாம். இன்கம் என்ன பிஹேவியர் இருக்குது, என்ன ஸ்பெண்டிங் பிஹேவியர் இருக்குது, என்ன லோன் பிஹேவியர் இருக்குது, என்ன டாக்ஸேஷன் பிஹேவியர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி உங்கள் பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபினான்ஸை நீங்களே டிசைன் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் பத்தலையா, இல்லை எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசரை சர்டிஃபைடாக இருக்கிறவரை நீங்கள் ஹையர் பண்ணலாம். அவர் உங்களுக்கு என்டையர் ஃபேமிலிக்கு பார்க்கணும். அவர் வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் கொடுப்பேன், நான் வந்து இன்சூரன்ஸ் மட்டும் கொடுப்பேன், நான் லோன் மட்டும் கொடுப்பேன் அப்படின்ற ஏஜென்ட்டை பார்க்காம உங்களோட என்டையர் ஃபினான்ஸை பாருங்கள். ஏன்னா ஒரு ஆடிட்டரோட வேலை வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது தான், ஃபினான்ஸ் பார்க்குறது கிடையாது. அப்படின்ற ஃபினான்ஸ் இருக்கிற ஆட்களை கரெக்டாக பார்த்து ஈவன் தோ சார்ஜஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மினிமம் சார்ஜஸை பே பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். எப்போ அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா, இஃப் இட் இஸ் டைம் இருக்குது என்னால் பார்க்க முடியும் அப்படின்னா டெஃபினெட்லி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்பௌஸை ட்ரெயின் பண்ணுங்கள். ட்ரெயின் பண்ணால் அவங்க சப்போஸ் அவங்க வேலைக்கு போகலை அப்படின்னா அவங்களே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, நானும் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு டைம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ நீங்கள் ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் வந்து டைமையும் மேனேஜ் பண்ண முடியும். இஃப் இட் இஸ் டைம் இல்லைன்னா நீங்கள் அவுட் சோர்ஸும் பண்ணிக்க முடியும். இதை உட்காந்து பேசுனீங்கன்னா மைண்ட் செட்டையுமே நம்ம மாற்ற முடியும். ஸோ இது கம்ப்ளீட்டாக பண்ணும் பட்சத்தில் இது ஒரு கஷ்டமான ப்ராசஸ்லாம் கிடையாது, ஒரு ஈஸி ப்ராசஸ். இதுக்கு தேவை வந்து நம்ம அதை பற்றி சிந்திக்கணும். சிந்திச்சோன்னா நம்ம பிஹேவியர் ஃபினான்ஸை ஈஸியான முறையில் மெயின்டைன் பண்ணலாம். சார், இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பிஹேவியரல் ஃபினான்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இதை பற்றி நாங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்கமிங் எபிசோட்ஸில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி. இன்றைக்கி பிஹேவியரல் ஃபினான்ஸ் சம்பந்தமான நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிஹேவியரல் ஃபினான்ஸ் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் கஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.